பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெயிக்கலாம். யாத்ராகமம் 23வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, இதோ உனக்கு முன்னே கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு முன்னே நிறைய பாடுகளும், எனக்கு முன்னே நிறைய தோல்விகளும், எனக்கு முன்னே நிறைய கஷ்டங்களும் கடந்த நாட்களில் கடந்து போயிருக்கலாம். எனக்கு முன்னே ஆபத்துக்களும், எனக்கு முன்னே விபத்துக்களும், எனக்கு முன்னே நஷ்டங்களும், எனக்கு முன்னே நிந்தைகளும், அவமானங்களும் எனக்கு முன்னே கடந்து போயிருக்கலாம். ஆனால் கடந்த நாட்களில் முன்னே போன அப்படிப்பட்ட காரியங்கள் இனி எனக்கு முன்னே, என் குடும்பத்திற்கு முன்னே, என் வாழ்க்கைக்கு முன்னே போவது கிடையாது. அதற்கு மாறாக நான் என்னுடைய தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள். உங்களுக்கு முன்னே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்ப போகிறார். தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்ப போகிறார். தூதர்களுடைய வேலை என்னுடைய பாதம் கல்லிலே இடராதபடி என்னை அழகாய் நடத்தி செல்லுவதற்கு. அந்த வசனத்தில் சொல்லி இருக்கிற வழியில் உன்னை காக்கிறதற்கு, எனக்கு விரோதமாய் வருகிற ஆபத்துக்கள், சத்ருவின் மூலமாய், அசுத்த வல்லமைகளின் மூலமாய், எனக்கும் என்னுடைய குடும்பங்களுக்கும் விரோதமாய் வருகிற எல்லா ஆபத்துக்களில் இருந்து வழிகளில் எல்லாம் என்னை பாதுகாக்கும்படி ஒரு தூதனை எனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள். உங்களுக்கு முன்னே தேவ தூதனை கர்த்தர் அனுப்ப போகிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னே தேவ தூதனை கர்த்தர் அனுப்ப போகிறார். உங்களுடைய கையின் பிரயாசத்துக்கு முன்னே தேவ தூதனை கர்த்தர் அனுப்ப போகிறார். சோதரர், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு முன்னே, உங்க கனவுகளுக்கு முன்னே, உங்கள் தரிசனத்திற்கு முன்னே, இதுவரை முன்னே கடந்து போன தோல்விகள் அல்ல, இதுவரை முன்னே கடந்து போன நஷ்டங்கள் அல்ல, இனி என் தூதனை முன்னே அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்கள் நம்புங்கள். நீங்கள் வசனத்தை அறிக்கை செய்யுங்கள். இனி சாபம் எனக்கு முன்னாடி போகாது, மந்திரவாதம் முன்னாடி போகாது, சத்துருவின் கிரியைகள் முன்னாடி போகாது. கர்த்தர் எனக்கு முன்னே தூதனை அனுப்ப போகிறார். ஆபிரகாம் எலியேசருக்கு சொன்ன வார்த்தை அதான். ஸ்தோத்திரம். தன் இடத்துல போய் நீ பெண் பார்த்து அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி போகும் பொழுது இதே வார்த்தையை சொல்லித்தான் அவளை ஆசீர்வதிக்கிறார். உனக்கு முன்னே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவாரா. நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்ய துவங்கினாலும் அந்த காரியம் சக்சஸா முடியணும் அப்படின்னா எனக்கு முன்னே தேவ தூதனை கர்த்தர் அனுப்புவார். ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகும் பொழுது ஆபிரகாம் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்லி அனுப்புகிறார். உனக்கு முன்னே கர்த்தர் தூதனை அனுப்புவாராக. அதே போல தேவதூதன் போனா ஒரு நல்ல ரெபேக்கால அவர்கள் என்ன காரியத்திற்காய் முன்னே போனார்களோ அந்த காரியங்களை அழகாய் தேவதூதன் செய்து முடித்தார். நீங்கள் என்ன காரியத்தை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? சில காரியங்களை துவங்குவதற்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்னாடி நான் என் தூதனை அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்க நம்ப ஆரம்பிங்கள். தூதன் முன்னே போக போக எனக்கு ஜெயம் உண்டாகும். தூதன் முன்னே போக போக எனக்கு விடுதலை உண்டாகும். தூதன் முன்னே போக போக என்னுடைய வழிகள் எல்லாம் ரொம்ப அழகாய் நடக்க ஆரம்பிக்கும். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் தூதனை அனுப்ப போகிறார். மரியாள் பிரச்சனையில இருக்கும் போதெல்லாம் தேவதூதன் வந்து பேசுவான். யோசேப்பு பிரச்சனையில சிக்க போறதுக்கு முன்னாடி எல்லாம் தேவதூதனை அனுப்பி கர்த்தர் பேசுவார். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தேவதூதனை கர்த்தர் அனுப்பினார்.
எலியா சோர்ந்து போய் படுத்து கிடக்கும் பொழுது தேவதூதனை கர்த்தர் அனுப்பினார். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லா இடங்களிலும் தேவதூதர்களின் ஊழியம் ரொம்ப முக்கியமான ஊழியம். நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஊழியம் செய்வதற்கு உங்க வீட்டிற்கு உங்க வாழ்க்கைக்கு முன்னே கர்த்தர் தூதனை அனுப்ப போகிறார். உங்க பிள்ளைகளை நினைச்சு உங்க வாழ்க்கையை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு முன்னே உங்க பிள்ளைகளுக்கு முன்னே உங்க கையின் பிரயாசத்திற்கு முன்னே சோத்திரம் தூதனை அனுப்ப போகிறார். இந்த வசனத்தை எழுத்தின் பிரகாரம் அப்படியே அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, எனக்கு முன்னே தூதனை அனுப்பும் ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு முன்னே தூதனை அனுப்பு ஆண்டவரே. தூதன் கையில உருவின பட்டயம் இருந்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். பீலையாம் போகும் பொழுது முன்னே உருவின பட்டயத்தோடு தேவதூதன் இருந்தான். அசீரியா பாளையத்துல சோத்திரம் உருவின பட்டயத்தோடு லட்சக்கணக்கான பேரை ஒரே இரவுல கொன்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தூதன் முன்னாடி போக போக கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருகிறார். இந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லுங்க, இந்த மாதங்களை ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய தூதனை எனக்கு முன்னே அனுப்பு ஆண்டவரே. Praise God. உங்க தூதர்கள் எனக்கு முன்னே கடந்து செல்லட்டும். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல இந்த வார்த்தை நிச்சயம் அற்புதங்களை செய்யும். என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. Praise God. தேவதூதன் முன்னே கடந்து போகட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஸ்தோத்திரம் இதுவரை முன்னே போனதை புறந்தள்ளி விட்டு என் ஆண்டவர் தம்முடைய தூதனை அவர்களுக்கு முன்னே அனுப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தூதன் வழிகளெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளட்டும். தூதர்கள் வழிகளெல்லாம் இவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி தரட்டும். தூதர்கள் இவர்களுக்கு ஜெயத்தையும் வெற்றியையும் தருவார்களாக. இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும். அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்களுக்கு முன்னே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்ப போகிறார். தூதன் சரியா உங்களை கைட் பண்ணி நடத்துவார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.